பாடல பாடமா, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். காடு சொல்லுவோமா, சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். நீங்க ஒருவேளை ஆண்டவரை பெரியவங்கள அதுக்கப்புறம் அறிஞ்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உங்களை ஆண்டவர் முன்ன குறித்து உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து அவர் வேறு பிரித்து அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அத்தனை அதை நம்புறீங்களா? அதான் சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சொல்லுவோமா, தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அவர் வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கடிகள் வந்துச்சு. ஆனால் அவர் சொல்கிறாரு, உபத்திரவமோ பட்டினியோ சாவோ மரணமோ துன்பமோ தொல்லையோ ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு அந்த அளவுக்கு ஆண்டவரோட ஒரு அன்பு. ஏன்னா நம்மளை முன்குறிச்சவர், வேறு பிரித்தவர், தெரிந்து கொண்டவர், நம்மளை நேசிக்கிறவர். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை இந்த பூ உலகத்தில் நம்மளை அனுப்பியிருக்கிறாருன்னா, தாயின் கருவில் நம்மளை உருவாக்கியிருக்காருன்னா, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்து உங்களுக்குள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சு தான் உங்களை தாயின் கருவில் உருவாக்குனார். என்னை வச்சு என்ன முடியும்? இல்லை, அவருக்கு அது நோக்கமாக, திட்டமாக, சித்தமாக, அந்த சித்தத்துக்கு முழுவதும் நம்மளை அர்ப்பணிச்சு, நான் அதை நீங்கள் வரும் வரை நான் காத்துக்கொள்வேன், அவர் வரும் நாளில் என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். பாடுவோமா, மகிழ்வோம் மகிழ்வோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜனம் சொந்தமாயினார், இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த நுள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. இந்த பாரதலத்தின் சொந்தக்காரர் அவர், நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சின்னஞ்சிறு வயதில் குறித்து விட்டவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று
என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். தீர்மானம் எடுத்து என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாத்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். சேர்ந்து பாடுமா? அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகத்தில் அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்தி. ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். தீர்மானத்தோடு என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மா
பார்த்தலத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். நன்றி அப்பா. சின்னம் சிறுவயது என்னை குறித்து விட்டார். தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கு மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கு மாலித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளுரைத்தார். பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தின் இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தில் சொந்தமானீங்களேப்பா. ஓ, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே எங்களை குறித்த தேவன். உமக்காக சொல்லுங்க, உமக்காக வாழ்க்கையின் நாம் சிருஷ்டிக்கப்பட்டதின் ஒரு நோக்கம், நாம் உண்டாக்கப்பட்டதின் நோக்கம் அவருக்காக சொல்லுங்க, அவருக்காக, அவர் மகிமைக்காக. ஓ ஹல்லேலூயா. ஷபா ரகதர ரபக ரபா ரீபா ரபா ஷபா ரபக தர ரபா ரீபா கதர ரபா. ஒவ்வொருவரை குறித்து பெரிய தரிசனத்தை வச்சு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஏராளமான பொறுப்புகள், ஏராளமான காரியங்கள். ஆண்டவரே, அதற்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவர் சமூகத்துல கேட்போமா, என்னை ஆயத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சாமுவேல் கேட்டாரு, சின்ன சாமுவேல். ஆண்டவர் கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலே. சாமுவேல் சொன்னார், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே சொல்லும், அவர் என்ன சொல்றாரோ அதை நான் கேட்கிறேன்ப்பா, நான் கீழ்ப்படுகிறேன். ஓ லாபா ஷபா ரகதர ரபா ரீபா ஹதர ரபா ஷபா. ஓ ஆவியானவரே, ஆவியானவர், பரிசுத்தாவியானவர் வரும்போது வனாந்தரம் வயல்வெளியாக மாறும், பாலானது பயிர் நிலமாக மாறும். ஆவியானவரை என்னை முழுவதும் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன். ஓ என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டோட்ட சொல்லுவோமா, நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவரை நீர் ஆளுகை செய்வீராக. ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுப்போம். ஏன் ஆவியானவர் தேவை தெரியுமா? உங்களால முடியாதுன்ற பகுதியில, உங்களால நிக்க முடியலன்ற பகுதியில ஆவியானவர் உங்களுக்காக செயல்பட, உங்களால பேச முடியாத இடத்துல, உங்களால செயல்பட முடியாத இடத்துல, உங்களால நிறைவேற்ற முடியாத பகுதியில ஆவியானவர் உங்களுக்காக நிறைவேற்றத்தக்கதா, அதுக்குதான் ஆவியானவர். ஆவியானவருக்குள்ள கொஞ்ச நேரம் நிரம்பி ஆவியானவர்கிட்ட சொல்லுவோம், என்னால முடியல, ஆவியானவர் நீர் எனக்குள்ள வாங்க. அந்த மாலை வேலையிலே
ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ரீபா கத்தர ரபா ஷபா ரபா ஓரி கத்தர ரபா ஷபா சின்ன தாவீதை ஆவியானவர் நிரப்பினார். ஓலா பரா பகத்தர ரபா அந்த பாத்திரம் நிரம்பி வலியும் போது ரீபா கத்தர ரபா ஷபா எத்தனை பெரிய கோலியாத்து வரலாம், எத்தனை பெலிஸ்தியர்கள் வரலாம், எத்தனை சவால்கள் வரலாம், எத்தனை கரடி சிங்கம் போல சூழ்நிலைகள் வரலாம். அது மனுஷ பிரகாரமா தாவீது மாம்ச பிரகாரமா ஃபேஸ் பண்ணியிருந்தா தாவீது செத்து போயிருப்பார். ஆனா தாவீதுக்குள்ள வந்த ஒரு அனாயிட்டிங், தாவீதுக்குள்ள வந்த ஒரு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, அபிஷேகம், அந்த ஆவியானுடைய நிறைவு ரீபஹதர் அரபா ஷபா இப்பொழுது இதே வேளையிலே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பத்தக்கதாக ரீபா கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல கிளைமேட்டுக்காக ஷபா ரபஹதர் அரபா ரீகத்தர ரபா ரபா ஆவியானுடைய அசைவாடுதலுக்காக கடந்த வாரத்துல 7-8 இந்த நேர்ஜி நகர்ல ஓ ரபா கத்தர ரபா ஓ வந்திருந்த சிறியவர்கள் மேலும் பெரியவர்கள் மேலும் ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டது. அதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரீபா ரபா ஷபா ஷபா ரபா கரபா சிறுவர்களுக்குள்ள பெரியவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் ரீபா கரா ரபா ஷபா ரபா ரபா ஓரிக்கத்தர ரபா. அதுபோல 9-10 இன்றும் இந்த டவுன்ல நெட்டு தெருல அங்க அநேக சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஓ ரபா ஷபா ரபா ரபா ஓரிக்கத்தர ரபா ஷபா கத்த சித்தமானால் அங்கும் லைவாக ஓ தேசமெங்கும் பட்டணமெங்கும் ஓ ஆராதனைகள், ஓ தேவ செய்திகள், ஜெபங்கள் ஒளிபரப்பப்படத்தக்கதாக கத்தர் அங்கும் நமக்கு நெட் இந்த பிராட்பேண்ட் கனெக்ஷனை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் அதற்காக கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரபா 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 தேவ ராஜ்யம், தேவனுடைய சுவிசேஷம் ஓ அதி தீவிரமாக பரம்புகிற வேலையிலேயே ஓ ஹalleluya அந்த நெட்டு தெரு டவுன் சர்ச் கட்டப்பட்டதுக்காக எல்லாரும் கத்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரபா 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 உம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காக ஓ அவருடைய மகிமைக்காக சொல்லுவோம். நம்முடைய ராஜ்யத்தின் வேலைக்காக அவருடைய மகிமைக்காக ஓ இந்த டவுன் சர்ச் இந்த நெட்டு தெரு இடம் இயேசுவின் நாமத்தில் அது மாளிகையாக எழுப்புவதாக, உங்களுக்கு மகிமையாக. ஷபா ரபா கத்தர ரபா ரீபா கத்தர ரபா ஷபா ரபா. அதுபோல இந்த இடம் இயேசுவின் நாமத்தில் இது ரெகபோத்தாக மாறுவதாக, இந்த இடம் உமக்கு ரெகபோத்தாக மாறுவதாக. ரீபா ரபா ஷபா ரபா 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 ரீகத்தர ரபா 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 உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக ஓ ஹalleluya உங்க நாம மகிமைக்காக இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆவியானவர் வரும்போது எழுப்புதல் உண்டாகட்டும், இந்த இடம் நிரம்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவர் பலமாய் எங்கள் குடும்பங்கள் மேல அசைவாடுவீராக, எங்கள் பிள்ளைகள் மேல அசைவாடுவீராக. சொல்லும் ஆவியானவர் எங்கள் சந்ததியின் மேல அசைவாடுவீராக. ஓ வேலை காரியங்களை அசைவாடுவீராக, எதிர்கால காரியங்களை அசைவாடுவீராக. ரபா ஷபா ரபா ரபா கத்தர ரபா ரீகத்தர ரபா வேலையில எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ஓ ரீபா கத்தர ரபா கரம் இறங்குவதாக. ஓ ஹalleluya அப்பா பலவீனத்தின் மத்தியிலே ஹாஸ்பிட்டல்ல அப்பா ட்ரீட்மெண்ட்காகவும் இன்னும் பலவிதமான காரியங்கள்ல அப்பா பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களுக்கு கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். ஆவியானவர் பலவீனமான சரீரங்களை அசைவாடுவீராக. சொல்லுவோமா ஆவியானவரே பலவீனமான சரீரங்களை அசைவாடுவீராக. ஷபா ரபா ரகத்தர ரபா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசமாய் இருப்பதால் சாவுக்கு எதுவான எங்க சரீரத்தை உயிர்ப்பிப்பார். அப்படியே சொல்லுவோம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின. சேர்ந்து சொல்லுமா கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசமாயிருப்பதனால் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரத்தை, எங்கள் சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். ஹalleluya கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஷபா ரபா டகா பாரா பாலா ரபா இயேசுவின் நாமத்தினாலே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். ரபா ஹரா ரபா ரீகத்தர ரபா இந்த மாதம் ஆவியானவருடைய விடுதலையின் மாதமாக ரீபா கத்தர ரபா ஷபா ரபா ரபா
ஆசீர்வாதமான மழை பெய்யத்தக்கதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கத்தக்கதாக, ஊழியத்திலே எல்லைகள் விரிவாகத்தக்கதாக. ஓ ஹalleluya. சபையிலே ஒருமனதின் ஆவி, சந்தோஷத்தின் ஆவி, மகிழ்ச்சியின் ஆவி, விடுதலையின் ஆவி ஒவ்வொருவருக்குள்ள ஊற்றப்படத்தக்கதாக, ஜெப ஆவி ஊற்றப்படத்தக்கதாக, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படத்தக்கதாக. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுவோமா? நீங்க இப்பொழுது ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது ஓ ஆவியானவர் உங்களுக்காக ஓ பிசாசை சூழ்நிலைக்கு விரோதமான கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுகிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் உங்களுக்காக கொடியேற்றுகிறார். சந்தேகப்படாம பேசுவோம். ரீபா கரா ரபா ஷபா ரபா. ஆவில நிரம்பி ரீபா கத்தர ரபா ஷபா ரபா. பரிசுத்தருடைய அக்கினி இறங்குவதாக, ஆவியானுடைய அக்கினி இறங்குவதாக. சண்டகத ரடகர ரடகர ரக டகர பரப ரப ரபா ரீகட கரப ரப ரபா ரீகட. உங்க வாழ்க்கையில வனாந்தரம் வயல்வெளியாக மாற, பாலானது பயிர் நிலமாக மாற, ஓ உங்கள் குடும்பம் மாற, ஆலயத்திலே அப்படியாக சூழ்நிலைகள் ஓ அந்த ஒரு ஜனங்கள் வரக்கூடாதபடி இருக்கிற தடைகள் மாற, ஓ ஜனங்கள் திரளாய் ரட்சிக்கப்படத்தக்கதாக. ஷடகர ரபகர ரபா ரபா ரிம்பஹ சஹண்டஹதர ரபா கியாரகதர ரபா. அந்நிய பாஷையில சந்தேகப்படாம பேசுவோம், சந்தேகப்படாம பேசுங்க. ரீடா கட கட. உங்களுக்குள்ள உள்ள ஆவியானவர் நீங்க வீட்டுக்குள்ள போகிறப்பயே உங்க மூலம் உங்க குடும்பத்துக்குள்ள ஒவ்வொரு நபருக்குள்ளே கடந்து போவார். ஷபா டபா ரபா டபா ரபா டபா. நீங்க எழும்பத்தக்கதாக. ஷடா கரா டகா தர டபா ரபா டபா ரபா 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 ரீபா கத ரா 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 சேடோ கபா ஹசா டேகா மகா சடா கடா 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 ஷபா டகா தர ரபா நாளை தினத்துல அந்த காலையில கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர் மற்றும் தொடர்ந்து இந்த டவுன்ல நெட்டுத்தெருல நடைபெற போற அந்த ஃபைனல் டே அந்த ப்ரோக்ராம்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த நெட்டு தெருல ஒரு பேரண்ட் அவங்க அழுகையோட சொல்றாங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிங்க. சிறு பிள்ளையுடைய பேரண்ட் ஜெபிக்க கேட்டுக்கொள்றாங்க. அது போல நெட்டு தெருலையும் அப்படிதான் ஒரு சிறு பிள்ளையுடைய பேரண்ட் அந்த பிள்ளையுடைய சுகவீனத்துக்காக பலவீனத்துக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. இந்த ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் மேல கர்த்தருடைய சுகம் விடுதலை உண்டாகத்தக்கதாக, கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய சமூகத்துக்கு அவர்கள் ஓடி வருகிறதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். இந்த மாதத்துல வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ஓ ஹalleluya, நல்ல வேலையை கர்த்தர் தரும்படிக்காக, நல்ல வேலையை எதிர்பார்த்திருக்கிற ஓ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக. ஓ சண்டே கர்த்தருடைய நாளன்று ஆலயத்துக்கும் வர ஓ அப்படிப்பட்ட விடுதலையோடு கர்த்தரை தேட ஆராதிக்கிறதுக்கு ஏதுவான நல்ல வேலையை கர்த்தர் தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபிக்கிற இதே வேளையில ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. the name of Jesus. இயேசுவின் நாமத்துல வேலையில அற்புதம் நடப்பதாக, வேலையில அற்புதம் நடப்பதாக. இளைப்பாறுதலோடு கூட ஓ ஹalleluya, கர்த்தருடைய சமூகத்துல ஆராதிக்கிறது விடுதலையோடு வருகிறதற்கு ஏதுவாக நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த வேலையிலே கர்த்தர் தங்களுக்கு தந்த எல்லாவற்றிலும் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் உற்சாகமாய் ஆண்டவரே தசம பாகத்தினாலும் பொருளாலும் பொருத்தனைகளினாலும் விதைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கெம்பீரத்தோடு இந்த மாதத்திலே அறுக்கத்தக்கதாக ஓ ரபா ஷபா ரபா 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 களஞ்சியங்கள் நிரம்புவதாக. அப்ப அந்த சிறு பிள்ளைகள் ஊழியத்துல கூட விதைத்த கொடுத்த ஜெபித்த பிரயாசப்பட்ட ஒவ்வொருவருக்காக நன்றி அப்பா. கெம்பீரத்தோடு அறுவடையை பெற்றுக்கொள்வார்களாக. ஷபா ரபா ரபா கத்த ரபா ஷபா ரபா 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 ரீபா ஹத ரபா ஷபா ரபா ரக தர ரபா. ஆவியானவரே நன்றி அப்பா. கடந்த நாட்கள்ல கூட அந்த +2 10th எழுதின பிள்ளைகளுக்காக ஜெபித்தோம். +2 எழுதின பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் கொடுத்ததுக்காக, நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ் கர்த்தர் அதுல கிடைக்க அதுல ஜாயின் பண்ண கர்த்தர் உதவி செய்ததுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.
சோத்ராம் 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 சோத்ராம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஜெப வேளையில இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. சோத்ராம் 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 சோத்ராம். இந்த வாலிபர்களுக்காக நம்ம ஆலயத்துல வைத்து நம்ம கொஞ்ச நாட்களுக்குள்ள ஒரு கூட்டம் வைக்கலாம்னு நினைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வாலிபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, வாலிபர்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கத்தக்கதாக, தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் எழும்பத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் சோத்ராம் ஸ்தோத்ராம் 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 ஸ்தோத்ரம். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி அப்பா. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை 8:30 மணிக்கு அந்த நேரத்துக்கே ஒவ்வொருவரும் ஆயத்தமாய் கடந்து வர, உற்சாகமாய் வர ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியாக, தூர இடத்துல இருந்து வந்தாலும் கர்த்தர் நமக்கு விசாலமான சொந்த வாகனத்தை தரும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். ஊழியக்காரகாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 ஸ்தோத்ராம் ஸ்தோத்ராம். திருமண காரியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்திலே காரியங்களை கைகூடி கர்த்தர் வரப்பண்ணதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். கற்ப கனி ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக கர்த்தருடைய சுதந்திரத்துக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். குடும்பத்துல சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம், சந்தோஷம் உண்டாகத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில வசனங்கள் எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணியிருக்கிறார். அதிக உஷ்ணமானதெல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 20, 21, 22, 23 வாசிக்கும் போது இந்த எல்லாவற்றையும், எல்லா துரைத்தனத்துக்கும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. இதுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா துரைத்தனத்துக்கும். பாருங்க, அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதுக்கு முன்பாக அந்த 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு காத்திருக்கிற வேலையிலேயே, பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து காத்திருக்கிற வேலையிலே பிசாசு வந்து சொல்றான், இந்த பூ உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நெட்டு மாதிரி ஒரு நிமிஷத்துல காட்டிட்டு அவன் சொல்றான், அந்த மகிமையெல்லாம் காட்டிட்டு என்னை பணிந்து கொள்னு சொல்றான். அந்த மலை அந்த உச்சியிலிருந்து கீழே விழுக சொல்லி அவன் பிசாசு என்ன செய்றான், சோதனைக்காரன், சோதனைக்குள் அகப்படுத்தும்படி பேசுகிறான். ஆனா இந்த அதிகாரம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தை உடையவர், வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்தவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர் தேவாதி தேவனே, அவர்கிட்டே வந்து பிசாசு என்ன செய்யறான், இந்த மகிமையெல்லாம் காட்டிட்டு அவன் என்ன செய்யறான், வஞ்சனையா பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதிகாரம் அப்ப அவர் சொல்லல, இதெல்லாம் உங்ககிட்ட என்கிட்ட தான் அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்லலை. ஏன்னா ஆதாம் தான் பெற்ற அதிகாரத்தை, ஆளுகை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொன்ன அதிகாரத்தை
அவன் என்ன பண்ணானா, தன்னுடைய கீழ்ப்படியாமையினாலே பிசாசினிடத்தில் கொடுத்து விட்டான். அதனால பாருங்க, ஆண்டவர் அந்த சோதனைக்காரனை வார்த்தையை கொண்டு பேசி, வார்த்தையை கொண்டு அவனை விரட்டுகிறார். அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. அடுத்ததாக பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொருவருக்காக மீட்புக்காக அவர் இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இப்பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுமா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, எனக்கு மட்டும் இல்லை, என் சாயலா இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். சொல்லுங்க, அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அது சொஸ்தமாகும். இயேசுவின் நாமத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதிகாரமா ஜெபிங்க, விசுவாசமா ஜெபிங்க. உங்க வீட்டுல நிறைய காரியங்கள் தேவைக்காக ஜெபிக்கிறீங்களா? சுகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? சமாதானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? நல்வாழ்வுக்காக ஜெபிக்கிறீங்களா? அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனா இங்கே என்ன போட்டிருக்குன்னா, எல்லா துரைத்தனத்துக்கும். சொல்லுங்க, என்னது? எல்லா துரைத்தனம்னா அது ஒரு என்னது? டாமினேட் பண்ற ஸ்பிரிட், அடிமைத்தனம். நிறைய காரியங்கள்ல நம்ம முன்னேற முடியாம, நம்ம ஆண்டவருக்காக எழும்ப முடியாம டம்ப் பண்ற அந்த ஸ்பிரிட் தான் எல்லா துரைத்தனத்துக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா துரைத்தனத்துக்கும், அதிகாரத்துக்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், கவர்னிங் ஸ்பிரிட். நம்ம பாருங்க, அந்த ஸ்பிரிட் எல்லாம் மேற்கொண்டு எழும்பத்தக்கதாக எப்படி ஆண்டவர் அதிகாரமுடையவரா இருக்கிறாரோ அதுபோல நாமும் வார்த்தையை பயன்படுத்தி அதிகாரத்தோடு ஜெபிக்க அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. சேர்ந்து சொல்லுமா, இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா